இல்ல அந்த எல்லாருக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு சொல்றோம். அத எல்லா கோயில்களுக்கும் நம்ம கொண்டு போயிட்டோமா, அதிலே நமக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்காதப்ப நம்ம மாநாடுகள் நடத்தி என்ன தீர்வு சொல்ல போறோம்? இல்ல, இதன் மூலமாக நீங்கள் இந்த துறையில் இப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்க முடியுது. அப்ப அதற்கு நான் என்னை எப்படி தயார் செய்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தை நம்ம உருவாக்குறோம். அதை தவிர இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற திட்டத்தில் இருக்கின்றவர்கள் அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை கோயில்களிலும் முற்ற முழுக்க தமிழர்கள் சென்றார்களா, முற்ற முழுக்க தமிழர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்களா என்றால் நீங்கள் கேட்டது மாதிரி அது ஒரு கேள்விக்குறி. இனிமேல் கோயில் நுழைவு போராட்டத்தை தந்தை பெரியார் செய்தார். நமக்கு கோயில் நுழைகின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தார். இப்போ அடுத்த திராவிட மாடல் அரசின் அடுத்த கொள்கையாக, அடுத்த போராட்டமாக இது அமையக்கூடும்.